வாங்க. காவேரி, உன்னை செக்அப் பண்ண டாக்டர் வந்திருக்காங்க. உட்காருங்க. டாக்டர், பிபிலாம் இவங்களுக்கு நார்மலா தான் இருக்கு. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ம். கொஞ்சம் படுங்க. என்னங்க டாக்டர்? மேடம், அவ எப்படி இருக்கா? ஷீ இஸ் நார்மல். அவங்க ஹெல்த்தியா தான் இருக்காங்க. உடம்புல ஒரு ப்ராப்ளமும் இல்ல. பட் அவங்க மறந்து போன தன்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ், பிரஷர் எல்லாமே. அத பத்தி திங்க் பண்ணாம ரிலாக்ஸா இருந்தா அவங்க இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது டாக்டர். இது அவளுக்கும் தெரியும். இப்போ நாங்க உங்ககிட்ட கேட்கறது, அவளுக்கு மறந்து போன அவளோட பழைய வாழ்க்கை மறுபடியும் அவளுக்கு ஞாபகம் வருமா? அதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன், இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்து பார்த்தாதான் அவங்களுக்கு ஞாபகம் திரும்புமா திரும்பாதான்னு கிளியரா சொல்ல முடியும். அந்த டெஸ்ட் எல்லாம் எப்போ எடுக்கலாம் டாக்டர்? இந்த வீக்கே பண்ணிடலாம். ஓகே டாக்டர், நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம், ஒரு அர்ஜென்ட். ஓகே. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். நீங்க சொன்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தேன். இன்னும் அவங்க கன்னித்தன்மையை இழக்காம தான் இருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தானே அர்த்தம். உங்க டவுட் இப்ப கிளியர் ஆயிடுச்சா? எனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த முக்கியமான ஒரு கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இது போதும் எனக்கு. நீங்க நாளைக்கு காவேரியா ஹாஸ்பிடல் கூட்டு வாங்க. டெஸ்ட் எடுத்து பாத்துடலாம். ஓகே டாக்டர். ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். முருகா, அக்கா சொல்லுங்கக்கா. டாக்டர் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணிட்டு வந்துறேன். சரிங்கக்கா, கொடுங்க. நான் வரேன். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு பக்கம் அசின்னு தட்டு தாம்பளத்தோட வந்து நிக்கிறான். இன்னொரு பக்கம் இவ்வளவு நாளா நம்ம எவ்வளவுதான் விலகி போனாலும் தேடி தேடி வந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்த காவேரி மேடம் திடீர்னு பேச்ச நிப்பாட்டுறாங்க. உடம்பு வேற அவங்களுக்கு சரியில்லாம போகுது. எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது ஒண்ணுமே புரியல. இது எனக்கு தான் அப்படி இருக்கா இல்ல எல்லார் லைஃப்லயும் இப்படிதானா? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. முருகா, உன்னை சுத்தி நடக்கிற சம்பவங்களை பத்தி கவலைப்படாம இந்த குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை பத்தி யோசி முருகா. தங்கச்சிங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு அப்பா அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கான வேலையை பாரு.
ஐயா வீட்டுக்கு போறேன். அப்பா வந்து கேட்டா நான் கிளம்பி வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிடு, சரியா? அமுதா, அமுதா, நான் சொன்னது கேட்டுச்சா? என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், இங்க பாரு. ஏய் அமுதா. அண்ணே. என்ன என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? நான் சொன்னதெல்லாம் உன் காதுல கேட்டுச்சா இல்லையா? என்னென்ன சொன்னீங்க? என்ன அமுதா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற நீ? அம்மா, அம்மா, என்னாச்சு உனக்கு? என்னடா? அம்மா, என்னாச்சுமா அவளுக்கு? ஏன் இவ ஒரு மாதிரி இருக்கா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? உடம்பெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு, ஆனா புத்தி தான் சரியில்லை. எப்ப பாரு வேலை வேலைன்னு பைத்தியக்காரி மாதிரி இருக்கா. என்ன வேலை வேலைன்னு பைத்தியமா இருக்காளா? என்னம்மா சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. விடிய காலையிலேயே மெட்ராஸ் கம்பெனிக்கு போன் பண்ணிருக்கா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அப்பத்துல இருந்தே இப்படிதான் பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. மெட்ராஸ் கம்பெனிக்கு போன் பண்ணி பேசினாளா? அது எந்த கம்பெனி? எதுக்கு பேசினாங்கம்மா? அண்ணே, அது ஒண்ணும் இல்லண்ணே. சென்னையில இருக்கிற பெரிய கம்பெனில வேலைக்கு சேரணும்னு அவளுக்கு ரொம்ப நாளா ஆசை. படிச்சு முடிச்சதும் அந்த கம்பெனில ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கா. அவங்க இவ சர்டிபிகேட்ஸ்லாம் பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லி லெட்டர் போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே அவ வேலை கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டா. ஆனா இன்டர்வியூக்கு முதல் நாள் கேன்சல் ஆயிடுச்சுன்னு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவள இன்டர்வியூக்கு கூப்பிடல. ஃபோன் பண்ணி விசாரிச்சா எம்டி ஃபாரின் டூர் போயிருக்காரு, அவர் டூர் முடிச்சிட்டு வந்தாதான் இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் எல்லாம்னு இன்னைக்கு வரைக்கும் எழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. முன்னாலெல்லாம் ஃபோன் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு, இப்ப கொஞ்ச நாளா அதுவும் இல்ல. அதான் அப்செட்ல உட்கார்ந்திருக்கா. இவ்வளவுதானா மேட்ரு? நான் ஏதோ பெரிய பிரச்சனை நினைச்சிட்டேன் இவ இப்படி உட்கார்ந்துருக்கத பார்க்கும்போது. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீ அப்செட் ஆகலாமாடா? இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனிக்கு போக போற. இதுக்கு போயெல்லாம் இப்படி உட்காரலாமா? இல்லண்ணா, இந்த கம்பெனில நான் ஒர்க் பண்ணணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவுண்ணே. நான் வேலைக்கு போனா இந்த கம்பெனிக்கு தான் நான் போவேன். அப்படி என்னடா? அப்படி என்ன பெரிய கம்பெனி அது? அண்ணே, நீ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற. இவ ஆரம்பத்துல இருந்தே இந்த கம்பெனில சேரணும்னு எவ்வளவு பிடிவாதமா இருக்கா தெரியுமா? ஏதோ நல்ல கம்பெனியா, நல்ல சம்பளமா, அதான் இவ்ளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு காலையில கூட கால் பண்ணி கேட்டிருக்கா. அந்த எம்டியோட பிஏ ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? ஏன் டெய்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றேன்னு திட்டிட்டாங்க. அதான் அப்செட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படியா? அமுதா, செல்வி சொல்றது உண்மையாமா? அவனுங்க உன்னை திட்டினானுங்களா? ஆமாண்ணே, ரொம்ப ரொம்ப அசிங்கமா போச்சுண்ணே. சரி, அவங்களோட ஃபோன் நம்பர் கொடு, நான் பேசுறேன். சொல்லு. ஏய் முருகா, இதுக்கெல்லாம் போய் போன் பண்ணிட்டு இருப்பாங்களா? வேலை கொடுக்கறவங்க அப்படிதான் பேசுவாங்க. நாம போன் பண்ண கூடாது இப்படி எல்லாம். அம்மா, நான் ஒன்னும் சண்டை போடுறதுக்காக ஃபோன் பண்ணல. என்ன விஷயம்னாது கேட்பேன்ல, அப்பதான் எதுக்காக வேலை கொடுக்கலன்னு நமக்கு தெரியும். குடும்ப நம்பரை நான் பேசுறேன். 94. ஆமா, கம்பெனி பேர் என்ன சொன்ன? GK Group of Companies. இல்ல, என்ன பேர் சொன்னாமதா? GK Group of Companyண்ணே. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. GK Group of கம்பெனியா? GK Group of கம்பெனி. ஹலோ, யாருங்க? சொல்லுங்க. ஹலோ, சார், நான் அமுதாவோட அண்ணன் பேசுறேன் சார். அமுதாவோட அண்ணனா? எந்த அமுதா? ஏங்க, அமுதாங்க
நீங்க கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கார்டு அனுப்புனீங்கல்ல, அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆகி ஏதோ எம்டி ஃபாரின் டூர் போயிருக்காரு, காரணம் ஏதோலாம் சொன்னீங்கல்ல. என்னது அப்படியே நம்ம எம்டி வாய்ஸ் மாதிரியே இருக்கே. மாடுலேஷன் கூட அவர் பேசுகிற மாதிரி தான் இருக்கு. நம்ம எம்டி வேற காணாமல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒருவேளை அவர் தான் ஃபோன் பண்ணி பேசுகிறாரா? ஹலோ சார், என்ன சார் பேசாமல் இருக்கீங்க? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? என் தங்கச்சி ரொம்ப திறமைசாலிங்க சார். இந்த பாருங்க, வேலைக்கு சேர்ந்தா உங்க கம்பெனில தான் வேலைக்கு சேருவேன் ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நீங்க மட்டும் அவளுக்கு உங்க கம்பெனில வேலை போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்க கம்பெனியோட வளர்ச்சிக்கு என் தங்கச்சி ஒரு பெரிய உறுதுணையா இருப்பா சார். பேசுறது நம்ம எம்டி தான், டவுட்டே இல்லை. ஆனால் ஏன் இப்படி பேசுகிறாரு? ஹலோ சார். சார் என்ன சார் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? சார் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா சார்? ஹலோ ஹலோ சார். ஹலோ சார். சார் ஹலோ, கேக்குதா சார்? நான் லைனில் தான் இருக்கேன். சொல்லுங்க, உங்கள் நேம் என்ன? என்னோட நேமா சார்? எதுக்கு சார் கேக்குறீங்க? என் தங்கச்சி பேரை தானே நீங்க கேட்கணும். உங்கள் தங்கச்சி பேர் அமுதா, அது எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்க. சார் எதுக்கு சார் என் பேரை சொன்னா என் தங்கச்சிக்கு வேலை கொடுத்துருவீங்களா சார்? கண்டிப்பாக கொடுப்போம் சார். முதல்ல உங்கள் பேரை சொல்லுங்க. என் பேரு முருகன் சார். முருகனா? ஆமா சார், முருகன் தான் என் பேரு. முருகனா? ஆனா வாய்ஸ் மாடுலேஷனை பார்க்கும்போது விக்ரம் சார் மாதிரியே இருக்கு. என்ன எதுன்னு புரியலையே. சார் என்ன சார் பேரை சொன்னா வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, என்ன பேரை கேட்டதும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? சார் சொல்லுங்க சார், என் தங்கச்சிக்கு வேலை கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனா உங்க குரலை எங்கேயோ அது ஐயோ ஈஸ்வரன் ஐயா கூப்பிடுறாருமா? சார் சார் அமுதாக்கு வேலை கன்ஃபார்ம் தானே சார்? சார் அப்படின்னா அவளையே ஃபோன் பண்ண சொல்றேன் சார். இதை நீங்க டைரக்டா அவகிட்டே பேசுறீங்க, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யா எங்க ஐயா சொல்லுங்க ஐயா. ஏய் ஏன் முருகா, பேசிட்டு வர வேண்டியது தானே, ஏன் பாதியில கட் பண்ணிட்டு வர? இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா, நீங்க சொல்லுங்கய்யா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல முருகா, நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் 6 மாசமா கம்ப்யூட்டர்ல ஏத்தாம தேங்கி கிடக்கல. ஆமாங்கய்யா. அதான் கம்ப்யூட்டர்ல ஏத்துறதுக்கு ஒரு ஆள் கேட்டிருந்தேன். சரிங்கய்யா. அவர் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நீ போய் அவரை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறியா? சரிங்கய்யா, நான் போயிட்டு வந்துடுறேங்கய்யா. ஐயா எங்க போய் பிக்கப் பண்ணணும்? நம்ம பொன்மலை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ஆமாங்கய்யா, அதுக்கு பக்கத்துல தான் இருக்காரு. உன் நம்பருக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், அந்த இடத்துக்கு போய் அவர் நம்பரையும் ஷேர் பண்றேன், அந்த நம்பருக்கு கால் பண்றேன். சரிங்கய்யா. சரிங்கய்யா. அப்புறம் முருகா, ஐயா சொல்லுங்கய்யா. வர்றவர் அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்கறவர் தானேன்னு அசால்ட்டா நினைச்சிடாத. அவர் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எனக்கு என்ன மரியாதை கொடுப்பியோ அதே மரியாதையை அவருக்கும் கொடுக்கணும், சரியா? சரிங்கய்யா, அப்படியே பண்ணிடுறேங்கய்யா. சரி, அவர் கார்ல ஏறினதும் எனக்கு ஃபோன் பண்ணி பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லு, மறந்துடாத. சரிங்கய்யா. சரிங்க சொல்றேங்கய்யா. சரி வச்சிடறேன். சீக்கிரமா வர சொல்றாருமா. தங்கம் நீ எதுக்குமே கவலைப்படாத, கன்ஃபார்மா இந்த வேலை உனக்கு கிடைச்சிரும், சரியா? இந்த வேலை உனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோ, அந்த கம்பெனிக்கு தான் லாஸ். அவ்வளவு திறமை இருக்கு. நீ எதா இருந்தாலும் பாசிட்டிவா யோசி. போயிட்டு வந்துடுறேன், கண்டிப்பா கிடைக்கும், சரியா? இப்ப என்ன பண்ற நீ, இத கையில வச்சுக்கோ. இத வச்சுக்கிட்டு நீங்க 2 பேருமே போய் மூவி ஏதாவது பாத்துட்டு வாங்க, சரியா? எதுக்குடா இதெல்லாம்? நீ வச்சுக்கோ. Thank you. அம்மா நான் போயிட்டு வரேன். டாடா. பை. போனா என்ன காவேரி ரொம்ப நேரமா ஆளைய காணோம், எங்க போயிருக்கா? அவ வெளியில போயிருக்காங்க. வெளியே போயிருக்காளா? எப்போ வருவா? தெரியலங்க, வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லு. அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வீட்டுக்கு வரும்போது காவேரி இங்க நம்ம கூட இருக்கணும். அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வீட்டுக்கு வரும்போது காவேரி எங்க வீட்ல இருக்கணும்? அது ஏன்னா யார் இது? புது நம்பரா இருக்கே, யாருன்னு தெரியலையே.
ஹலோ, யாருங்க பேசுறீங்க? நான் தரகர் பேசுறேம்மா. தரகரா? ஆமாம்மா, கல்யாண தரகர். உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்டு சொல்லியிருந்தீங்கல்ல, கண்ணப்பண்ண சொல்லியிருந்தீங்களே. ஓ, மன்னிக்கணும் சார். கண்ணப்பா அண்ணா சொன்னாரா? சொல்லுங்க சார், ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? ஆமாம்மா, சென்னையில இருந்து ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. ஆ, கோயிலுக்காக திருச்சி வந்திருந்தவங்க கிட்ட கண்ணப்பன் கொடுத்திருந்த உங்க பொண்ணோட போட்டோவை அவங்க கிட்ட காமிச்சேன். பொண்ணு ரொம்ப லட்சுமிகரமா இருக்கா, உடனே பார்த்துட்டு போயிடலான்னு சொன்னாங்க. அதான் பொண்ணை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்களா? என்னங்க இப்படி திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னா எப்படி? என்னம்மா பண்றது, எனக்கே திடீர்னு தான் சொன்னாங்க. நானும் நல்ல விஷயம் தானே சொல்லிட்டு சரி வாங்கன்னு கிளம்பிட்டோம். அது இல்லங்க, வீட்ல ஒரு ஏற்பாடும் பண்ணலையே நாங்க. அதெல்லாம் ஒரு ஏற்பாடும் பண்ண வேண்டாமா. பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க போறாங்க, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க போறாங்க, அவ்வளவுதானே. இருந்தாலும் வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு டீ காஃபியாவது குடுக்கணும்ல. அதெல்லாம் அவங்களே வேணான்னு சொல்லிட்டாங்கம்மா. என்ன இருந்தாலும் முத தடவையா வீட்டுக்கு வராங்க, தப்பா நினைச்சுக்க போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்கம்மா. பொண்ணுக்கு பட்டு புடவை கட்டி தலையில 2 முழம் மல்லிகைப்பூ மட்டும் வைங்க. அதுக்கு மேல மேக்கப்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. பொண்ணு வீட்டுல எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஆ, சரிங்க, எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வைக்கிறோம். வாங்க. அப்புறம் உங்க பையனையும் உங்க வீட்டுக்காரரையும் அவங்க 2 பேரையும் வீட்டிலே இருக்க சொல்லுங்க. அவங்க எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. சரி, நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன். அம்மா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வந்துருவோம். லேட் பண்ணாதீங்க. நீங்க உடனே ஃபோன் பண்ணி அவங்க 2 பேரையும் வர சொல்லிடுங்க, சரியா? சரிங்க, நான் சொல்லிடுறேன். அம்மா, அப்புறம் உங்க வீட்டு லொகேஷனை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்களேன். ஐயோ, அதெல்லாம் எனக்கு அனுப்ப தெரியாதுங்க. அப்புறம் எப்படிமா நான் உங்க வீட்டை கண்டுபிடிச்சு வர்றது? நீங்க ஊருக்குள்ள வந்து ஈஸ்வரையா வீட்ல வேலை செய்யற காளிமுத்து வீடு எதுன்னு கேளுங்க, எல்லாருக்குமே தெரியும். உங்களை வீட்லயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. சரிம்மா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வந்துருவோம். நீங்க உங்க பையனுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லிடுங்க. சரிங்க சரிங்க. என்ன இது, ரிங்கே போக மாட்டேங்குதே. காவேரி, சீக்கிரம் போன் எடு. எத்தனை தடவை ட்ரை பண்றது? ஒரு அவசரத்துக்கு லைன் கிடைக்காது. ஒருவேளை டவர் கிடைக்காத இடத்துக்கு போயிருப்பாளோ? ஷோ, இந்த மனுஷன் கிட்ட என்ன பதில் சொல்றது? ஏங்க, காவேரிக்கு ஃபோன் பண்ணா லைனே போக மாட்டேங்குதுங்க. போக மாட்டேங்குதா? மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. நெட்வொர்க் ஏதாவது கிடைக்காம இருந்திருக்கும். நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேங்க. எப்ப பார்த்தாலும் டாயின் டாயின் சத்தம் தான் வருது. சத்தம் வருதா? ஏன் போனா? நான் வீட்டில் தானே இருக்கேன். அவ வெளியில போகணும்னு சொன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? போயிட்டு வான்னு நீயே அனுப்பி வச்சிருவியா? ஏங்க, அவ வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துல போயிட்டு திரும்ப வந்துருவான்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, எங்க போயிருக்கானாவது தெரியுமா? போகும்போது அதையாவது கேட்டியா? இல்ல. இது கூட தெரிஞ்சுக்காம அப்புறம் எதுக்கு தான் நீ வீட்டுல இருக்க? ஒரு விஷயம் கூட நீ சரியா பண்ண மாட்டியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? வீட்டுல இருக்கிறப்ப அவ முகத்தை நீங்க பாத்துருக்கணும். எதையாவது வெறிச்சு பாத்துக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. தனியா வெளியில போறேன்னு சொன்னா சரி போயிட்டு வான்னு அனுப்பி வச்சேன். ஏன், என்ன பிரச்சனை அவளுக்கு? நல்லா தானே இருந்தா? நல்லாதான் இருந்தா. அந்த டாக்டர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி ஆயிட்டா. டாக்டர் வந்ததுக்கு பின்னாடியா? என்ன சொல்றா? அது டாக்டர் வந்து பார்த்துட்டு அவளை செக் பண்ணிட்டு அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னாங்கல்ல. அத கேட்டதுல இருந்து என்னமோ தெரியல, ஒரு மாதிரியாவே இருந்தாங்க. எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தா. சரி, வீட்ல இருந்தா தானே இப்படி பிரச்சனை. வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சம் இடம் மாறதுல மூடு மாறி சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். இவ்ளோ லேட் பண்ணி என்ன சிக்கல மாட்டி விடுவான்னு நான் நினைக்கல.
இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா? நீயா ஒரு முடிவெடுத்து நீயா எல்லாத்தையும் பண்ணிடுவியா? ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு கடைசி நேரத்துல திருதுப்புன்னு சொல்றீங்க. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி சரி, கோவப்படாம மறுபடியும் அவளுக்கு ஃபோன் பண்ணி பாரு. ம். டிரைவர் சார், இவங்க வீட்டில் எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க? நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஓ, கொஞ்ச நாள் தானா? ஆமாம் சார். அப்ப அவங்க வீட்டில் காவிரின்னு ஒரு பொண்ணு இருக்கே, அவளை பார்த்துருக்கியா? என்னப்பா டிரைவர், காவிரியை பார்த்துருக்கியா? தெரியும் சார். எதுக்கு கேட்குறீங்க? சும்மா ஜஸ்ட் கேட்டேன், தெரிஞ்சுக்கதான். ஆமா, அவங்க எப்படி? எப்படின்னா புரியல சார். எப்படின்னா தெரியாதா? பார்க்க அழகா இருப்பாங்களான்னு கேட்டேன். இவன் ஏன் காவேரி மேடத்தை பற்றி விசாரிக்கிறான்?